உண்மையா? கடலில் மூழ்கிய ஒரு தொல்லைக்கார நகரம் இருக்கிறதா? நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கதைகள் பெரும்பாலும் படங்களிலோ கதைவெளிகளிலோ மட்டுமே தழைத்து கிடக்கின்றன. ஆனால் அதே கதைகள் மகாபலிபுரம் என்ற இந்த இடத்துல உண்மையா மாறுகிறதா? இந்த கடற்கரையில் கடந்த நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு தொல்லைக்கார நகரம் இருந்தது என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இந்த மூழ்கிய நகரம் பற்றிய கதை அதே சமயத்தில் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது. பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் கடல் ஆராய்ச்சியாளர்கள் கடலில் மூழ்கிய கோவில்கள், செங்கற்கள், சுவரெழுத்துகள் மற்றும் பல சான்றுகளை கண்டுபிடித்துள்ளனர். காணாமல் போன இந்த நகரம் பண்டைய பாண்டிய குலத்தின் பகுதியாக இருக்க வாய்ப்பு உள்ளது. கடல் பயங்கரமான நெருக்கடியால் இந்த நகரம் அழிந்து விட்டதாக சொல்கின்றனர். இந்த அதிர்ச்சி தகவல் அந்நியர்களையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. ஆனால் அதில் உண்மை எவ்வளவு? சில தொல்லியல் ஆய்வாளர்கள் கடலில் மூழ்கிய சான்றுகள் ஒரே நேரத்தில் கோவில் வடிவமைப்பையும் அரிய தோற்றங்களை கொண்டுள்ளன என்று கூறுகின்றனர். இதன் பொருட்டு இதெல்லாம் ஒரு புராணமா அல்லது உண்மையா என்ற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கின்றது. நீர் கீழ்மறைந்த இந்த நகரம் உண்மையில் ஒரு தொல்லை உலகின் ரகசியங்களை காப்பாற்றுகிறதா? இப்பொழுது உங்கள் கருத்து என்ன? அது ஒரு உண்மை நகரமா அல்லது ஒரு கற்பனை பரபரப்பா? கீழே கருத்து கூறுங்கள்.